இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சரிப்பா, அப்படின்னா காரு அது ஒரு நிமிஷம், அது அது என்ன கார் ராஜு? என்கிட்ட கேட்டா எனக்கு என்ன தெரியும்? கார் வாங்கினது நீங்க தானே? ஆமா ஆமா, நான் தான் கார் வாங்கினேன். அபி, சம்மந்தி திக்கி திணறி உளறத பார்த்தா கண்டிப்பா இவரு கார் வாங்கியிருக்க மாட்டாரு. சம்மந்தி அம்மா தான் வாங்கியிருப்பாங்க. மருமகளுக்காக புருஷன் கிட்ட கொடுக்க சொல்லிருப்பாங்க. நடக்கிறதெல்லாம் பார்த்தா அப்படித்தானே இருக்கு. ஆமா ஆண்டி, அப்படிதான் தெரியுது. ஏண்டா, கார் பிராண்டா முக்கியம், நல்ல கார் ஓடணும், அவ்வளவுதான். சரிப்பா, அந்த கார் வந்து ஆட்டோமேட்டிக்கா இல்ல கியரா? வேற அது 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 வந்து இப்ப எதுக்கு என்னையே எல்லாத்துக்கும் திரும்பி திரும்பி பாக்குறீங்க? ஒண்ணு இல்ல ராஜி, சும்மா தான் பார்த்தேன். அப்பா, காரு ஆட்டோமேட்டிக்கா இல்ல மேனுவலான்னு கேட்டேன். டேய், ஆட்டோ கீரா இருந்தானா மேனுவலா இருந்தானா? வானதி தான் கார் ஓட்ட கத்துக்கிட்டால, அப்புறம் என்னடா? என்ன ராஜி? அதான் கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்தாச்சுல்ல, நீங்க வாங்க. வந்துடுறமா. வானதி, இது அப்பா கொடுத்த கிஃப்ட் இல்ல. அப்பா மூலியமா அம்மா உனக்கு கொடுக்கிற கிஃப்ட் இது. கங்க்ராட்ஸ். என் குடும்ப கௌரவத்தை நீங்க ஏன் காப்பாத்தணும்? எவ்வளோ தூரம் நீங்க என் கூட வரப்போறீங்க? ஏன் வரப்போறீங்க? யாருமே இல்லாத இடத்துல தாலி கட்டிக்கிட்டோம். எல்லாரும் முன்னாடியும் இப்போ தாலி பிரிச்சு கோத்து கட்டிக்க போறோம். நீங்க கட்டின தாலிய நான் இப்போ கழுத்துல சுமக்க போறேன். எனக்குள்ள ஒரு கேள்வி உறுத்திட்டே இருக்கு. நம்ம உறவு என்ன மாதிரி உறவு? வானதி அண்ணி சொன்னதுக்காக எனக்கு தாலி கட்டி அவமானத்தை ஏத்துக்கிட்டீங்க. எவ்வளோ நாள் எந்த மாதிரி என் கூட இருப்பீங்க? என்னவா இருப்பீங்க? நான் என்னவா இருக்கணும்? என்ன நீ ஏன் அப்படி பாக்குறீங்க? நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? உன்னோட இந்த அழகெல்லாம் கவலையும் வருத்தமும் தான் இத்தனை நாளா ஒழிச்சு வச்சிருந்திருக்கு. ஏதோ ஒண்ணு குறையுதே. இரு அண்ணி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இரு, உங்களதான் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அண்ணி? திருஷ்டி போட்டு ஊர் கண்ணு உலக கண்ணு எல்லா கண்ணும் படுறதுக்கு முன்னாடி என் கண்ணே பற்றும் போல இருக்கு. ஐயோ சார், எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. பட் எனக்கு பிடிக்குமே. சரி, போதும் போதும். என் லைஃப்ல இந்த மாதிரியான உறவுகள்லாம் கிடைக்கும்னு சத்தியமா நான் நினைச்சு கூட பார்க்கல. நான் ஒரு அனாதை. போதும், நிறுத்துறிய? இப்படிலாம் தயவு செஞ்சு பேசாத. உனக்குன்னு ஒரு மனைவி இருக்கா, சொந்த பந்தம் இருக்காங்க. நீ ஒண்ணு தனியாள் இல்ல. சொந்தமா அம்மா உனக்கு ஒரு ஆபீஸ் பார்க்க சொல்லியிருக்காங்க. இனிமே நீ உன்னோட லாயர் ப்ரொஃபஷனை கண்டினியூ பண்ணலாம். நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணி நீ ஒரு பாப்புலர் லாயரா வரணும். நேர்மையான லாயர்னு நீ பேர் வாங்குறத பார்த்து நாங்க எல்லாருமே சந்தோஷப்படணும். கண்டிப்பா அது நடக்கும். சிரிங்க, நல்லா சிரிங்க. எவ்வளோ சிரிக்க முடியுமோ அவ்வளோ சிரிங்க. இன்னியோட உங்க சிரிப்புக்கு முடிவு கட்டுற நேரம் வந்துருச்சு. அப்புறம் அழுகதான்,
அழுது அழுது ஆறா ஓட போகுது. அம்மா, உன்னை எங்கெல்லாமா தேடுறது? இங்க நின்னு என்ன பண்ணிட்டு இருக்க? என்னடி இப்படி கேக்குற? நம்ம எவ்வளவு பெரிய பெரிய விஷயம்லாம் பிளான் பண்ணி வச்சிருக்கோம். உன்னால எப்படி இப்படி கேட்க முடியுது? நீ இருக்கும்போது எனக்கு என்னமா கவலை? கரெக்டா சொன்ன ஆர்த்தி. ஆனா டைம் ஆயிட்டே இருக்கே. டைம் ஆனா என்ன? வர வேண்டிய நேரத்துக்கு மாப்பிள்ள கரெக்டா வந்துருவாரு. தெளிவா தான் பேசுறீங்க ஆண்டி. பேசுறதெல்லாம் இருக்கட்டுமா, அவன் கண்டிப்பா வந்துருவான்ல. என்ன ஆர்த்தி லூசு மாதிரி பேசுறா? உங்க அம்மா முகத்தை பாரு. பயமா இருக்கா உனக்கு? அது எப்படி இல்லாம இருக்கும்? இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்களை பிளான் பண்ணி கடைசி நேரத்துல மண்ணை கவ்வி இருக்கும். என் சம்மந்தி ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுவாங்க. நானும் அவங்க கூட சேர்ந்து அதிர்ச்சியான மாதிரி அப்பதான் தெரிஞ்ச மாதிரி நடிச்சு அழுது உனக்கு ஆதரவா இருந்து உனக்கு சப்போர்ட் பண்ணி உன்னை மாப்பிள்ளை ஆக்கிடுறேன். அதான் சொன்னேங்க, எனக்கு கல்யாணத்துல டேய், உனக்கு கல்யாணத்துல விருப்பம் இல்லாம இருக்கலாம். ஆனா அந்த கல்யாணத்து மூலமா வரப்போற கோடிக்கணக்கான சொத்து மேல உனக்கு விருப்பம் இருக்குல்ல? அப்புறம் என்ன? பேருக்கு அவளை கட்டிக்க, பொட்டி நிறைய பணத்தை எடுத்துக்க, அதுக்கப்புறம் உன் விருப்பம் போல இரு. உன்னை யாரு கேட்க போறா? என்ன இன்னும் அப்படியே பாக்குற? டீல் நல்லா தான் இருக்குது. ஆனா இது மூலமா பிரச்சனை ஏதாவது வந்துச்சுன்னா? அட, என்ன பார்த்ததுக்கு அப்புறமா உனக்கு இந்த மாதிரி ஒரு சந்தேகம் வருது? நான் எதுக்கு இருக்கேன்? நான் உன் பக்கத்திலேயே இருப்பேன் தம்பி. நீ கவலையே படாத. உனக்கு ஒரு பிரச்சனைனா நான் பார்த்துட்டு சும்மா இருப்பேனா? நீ என் பையன் மாதிரி தைரியமா வா. என்ன நம்பு. சரிங்க. நான் சொன்ன மாதிரி மட்டும் அந்த தீபக் நடந்துக்கிட்டான்னா ராஜ ராஜேஸ்வரி சபையில எல்லாருக்கும் முன்னாடி அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நிப்பாங்க. அந்த அம்மாக்கு ஏகத்துக்கும் கோபம் வரும். அந்த மொத்த கோபமும் வானத்தின் மேல திரும்பும். இந்த விஷயத்த நீ ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லலன்னு அவளை நிக்க வச்சு கேள்வி கேட்பாங்க. அதுக்கு அவ என்ன பதில் சொல்லுவா? உங்க குடும்ப கௌரவத்தை காப்பாத்துறதுக்கு தான் இப்படி செஞ்சேன்னு வானதி சொல்லுவா. யாரு விட்டு கௌரவத்தை யாரடி காப்பாத்துறது அப்படின்னு ராஜராஜேஸ்வரி கேட்பாங்க. ஏன்னா அந்த அம்மா இப்ப ரொம்ப கோவத்துல இருக்காங்கடி. ஆமாமா, கண்டிப்பா கேட்பாங்கம்மா. அப்படி அவங்க அப்படி கேட்டு வானத்திய கழுத்தை பிடிச்சி இந்த வீட்டை விட்டு வெளியே தரத்துவாங்க.